நான் வந்து சீரியஸா புக்கையே வச்சுட்டு அந்த மாதிரிலாம் எழுதிட்டு வந்தேன்னா பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் ஒரு சுத்தினா புரியுது. இதுல இருந்து 8 2 இந்த கிளாஸ் யாரும் இன்னும் ஜாயின்டே ஆகல. 8 மணிக்கு எழுந்தாங்க. ம். சரி. செவ்வாய் போயிட்டு 2. ம்.
ரெண்டு. நான் ரெண்டு தான் கேட்டேன்.
சரி நான் அட்டன் பண்ண வினோதா எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் அக்சஸ் கொடுக்குறீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் எவ்ரி ஒன். எவ்வளோ பேர் இருக்கோம்? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் குயிக்காக ரீகேப் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட். இன்னைக்கு டாபிக் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், என்ன பார்த்தோம்? டீப் லேர்னிங் பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது வந்து பெர்செப்ட்ரான். கரெக்டா? பெர்செப்ட்ரான் என்ன பேசிஸ்ல ஒர்க் பண்ணும், என்ன அனாலஜி, எதை கம்பேர் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணோம்? ஹியூமன் பிரெயின்ல இருக்க நியூரான். எக்ஸாக்ட்லி, ஹியூமன் பிரெயின்ல இருக்க நியூரான் பேஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் அல்காரிதம் வந்து மாடலை வந்து நம்ம மிமிக் பண்றோம். ஓகேவா? ஸோ பெர்செப்ட்ரானுடைய ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, அதுல என்ன பேசிக் என்னென்ன காம்பனன்ட் இருக்கும்? இன்புட்ஸ், எக்ஸ் இன்புட்ஸ், இதோட சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட்டும் கொடுப்போம். இது என்னது? இதுக்கு இப்போ என்ன பேர்? ஒன்ங்கிற கான்ஸ்டன்ட் கொடுப்போம். இதுக்கு என்ன பேரு? இது வந்து இன்புட்ஸ். வாட் இஸ் திஸ் கால்ட்? பயஸ். வெரி குட். ஸோ இது வந்து பயஸ். ஸோ பயஸோட இன்புட்டு பிளஸ் பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுப்போம். இது எல்லாத்தையும் சம் பண்ணி வரதான் வெயிட்டட் சம். அதுக்கப்புறம் அது அப்படியே அவுட்புட்டா வராம நமக்கு ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன், இந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்க நம்ம பர்டிகுலரா பெர்செப்ட்ரானுக்கு யூஸ் பண்றது ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் நம்ம பேசிக் ஸ்கெலட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன பண்ணும்? இன்புட்டுங்கிறது என்னது? இன்புட்டுங்கிறது என்னது?
இன்புட் ஃபீங்கிறது நத்திங் பட் ஃபீச்சர்ஸ், கரெக்டா? ஸோ ஒரு டேட்டா மாடலுக்கு நம்ம ஃபீட் பண்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? இப்போ ஒரு கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ட் பண்றோம், அவங்க கிரெடிட் கார்டு ஃப்ராடா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? டிரான்சாக்ஷன் அமௌண்ட், லொகேஷன், டைமு, இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம். இப்போ டிரான்சாக்ஷன் அமௌண்ட் தான் நமக்கு அதிக வெயிட்டேஜ். ஏன்னா திடீர்னு சடனா நிறைய அமௌண்ட் அவங்க திடீர்னு கிரெடிட் கார்டில் டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னா அவங்க மேல ஒரு சஸ்பீசியஸ் வரும், டவுட் வரும். நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சில சமயம் லொகேஷன், அவங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு லொகேஷன்ல இருந்து யூஸ் பண்றாங்க. சில டவுட்டா இருக்க லொகேஷன்ஸ்லாம் இருக்கு. டைமிங், இதெல்லாம் பேஸ் பண்ணி இங்க வெயிட்டேஜ் கொடுக்குறோம். இதுதான் இன்புட் பராமீட்டர்ஸ். வெயிட்ஸுங்கிறது எவ்வளோ? வெயிட்ஸுங்கிறது என்னது? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு, இதுக்கு 50%, 25%, அப்படிங்கிற அந்த வெயிட்டேஜ் கொடுக்கறதா வந்து இந்த வெயிட்டேஜ் டிசைட் பண்ணும். ஸோ லார்ஜ் வெயிட்னா என்ன பண்ணும்? ஒரு ஒரு இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுடைய ஃபைனல் டெசிஷன் அவுட்புட் எதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும்? எது லார்ஜ் வெயிட் கொடுக்குறோமோ அதுதான் அதிக இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மாடலை. அதே மாதிரி ஜீரோ இல்லை ஸ்மால் வெயிட்னா ரொம்ப பேர்லி மேட்டர்ஸ், ரொம்ப கம்மியாக வெயிட்டேஜ் கொடுக்குறோம். சில சமயம் நெகட்டிவ் வெயிட்டும் கொடுப்பாங்க, இன்புட் புஷஸ் ஸ்டேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடக்கும். அடுத்தது என்னது? இது எல்லாத்தையும் நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு இன்புட் வெயிட்டேஜ் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் வெயிட்டேஜ் மல்டிப்ளைட் பை இன்புட் பிளஸ் வெயிட்டேஜ் மல்டிப்ளைட் பை இன்புட், இது மாதிரி எத்தனை வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ, எத்தனை இன்புட் பராமீட்டர்ஸ் கொடுக்குறோமோ அத்தனையும் நம்ம சம் பண்ணி பிளஸ் அடிஷ்னலா ஒரு பி வேல்யூ விச் இஸ் ஏ பயஸ், இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வரதான் சம்மேஷன் ஃபங்க்ஷன். இந்த சம்மேஷன் ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய அவுட்புட். சிம்பிளா எப்படி பண்ணுவோம்? இது என்ன, இந்த சிம்பிள் என்ன சொல்லுது? சம்மேஷன் சம் ஆஃப் ஃப்ரம் ஐ டு என், I1ல இருந்து வேல்யூ n வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் நம்ம மாத்திட்டே இருக்கலாம். n டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாட் ஜிபிடிலாம் சொன்ன பில்லியன் பராமீட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய n நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸுக்கு யுவர் வெயிட் மல்டிப்ளைட் பை இன்புட் வேல்யூ, இதனுடைய சம்லாம் ஆட் பண்ணி பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த பயஸ் வேல்யூ 1 ஆட் பண்ணா வரதான் சம்மேஷன் ஃபங்க்ஷன். பயஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம்? பயஸ் இல்லைனா என்ன ஆகும்? பயஸ் இல்லைனா என்ன ஆகும்? இங்க இருக்கு பாருங்க, இதை பார்த்தா சொல்லுங்க பார்க்கலாம். பயஸ் இல்லைனா என்ன ஆகும்? சிம்பிள் இல்லையா? இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க ஒரு ஒரு உங்களுடைய வெயிட்டேஜோ இன்புட் வேல்யூயோ இல்லை ஏதாவது ஒரு அவுட்புட்ல 0 வந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? உங்களால மாடல்ல எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது, கரெக்டா? ஸோ அப்போ வந்து வித்தவுட் பயஸ், பயஸ் இல்லைன்னா நியூரான் அவுட்புட் would ஆல்வேஸ் பாஸ் த்ரூ த ஆரிஜின். இது வந்து ஃபிளெக்சிபிலிட்டியாவே இருக்காது. எப்பயுமே ஜீரோலயே ஆரிஜின்லேயே இருந்ததுன்னா அது எப்படி நீங்க அது லீனியர் எப்படி நீங்க ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ ஈவன் வென் இன்புட்ஸ் ஆர் ஜீரோ, பெர்செப்ட்ரான் என்ன பண்ணலாம்? பயஸ் இருக்கனால, அந்த வேல்யூ 1ங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கனால இட் கேன் லேர்ன் பேட்டர்ன்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ பயஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ட்ரா பராமீட்டர் ஆடட் டு எ நியூரான் விச் இஸ் ஐடியலி வேல்யூ 1. எப்பயுமே 1 வேல்யூ ஆட் பண்றோம். வித்தவுட் பயஸ் என்ன ஆகும்? ஒரு இன்புட் வந்து ஜீரோவா இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காது, எல்லாமே ஜீரோ ஆயிடும். பயஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அடுத்தது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னது? இந்த ஸ்டெப் தான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாத்தையும் ஒவ்வொரு இன்புட்டையும் வெயிட்டேஜோட மல்டிப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் சம் பண்ணி அலாங் வித் தட் ஒரு கான்ஸ்டன்ட் பயஸ் வேல்யூ 1ஐயும் ஆட் பண்ணி இந்த வெயிட்டட் சம்மை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஃபைனலா அவுட்புட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவேட் பண்றோம். அந்த நேம்ல இருக்க மாதிரி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? எதை ஆக்டிவேட் பண்ணும்?
யாரும் ரிவிஷன் பண்ணலையா? நான் பிபிடி அனுப்பியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அட்லீஸ்ட் இதை பார்த்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன பண்ணும், என்னென்ன வேல்யூஸ் வந்தா எப்படி எடுத்துக்கணும். என்னாச்சு, எல்லாம் இருக்கீங்களா? புரியலன்னா சொல்லுங்க, நான் புரியுற மாதிரி உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம போன கிளாஸ்ல பண்ணது இப்ப நான் ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மறந்துடக்கூட அடுத்த செஷன் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் குயிக்கா பண்ணிட்டு இருக்கேன். ஜீரோவா இருந்தாலும் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தாலும் ஒன்னா எடுத்துக்கும். ஓகே, ஈக்குவலா ஜீரோவா இருந்துச்சு. I mean, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது கரெக்ட். 0 அண்ட் கிரேட்டர் தேன் 0 இருந்தா ஒன்னா எடுத்துக்கும். ஓகே, அப்ப அதர் தேன் தட் என்ன வேல்யூ வரும்? நெகட்டிவ் 0. வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஜீரோ வரும். எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் சம்மேஷன்ல வர இந்த அவுட்புட்டை, இதுதான் சம்மேஷன் ஃபங்க்ஷன் கரெக்டா, இசட். இந்த அவுட்புட்டை என்ன பண்றோம்னா அப்படியே ராவா இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்காம அதனுடைய வேல்யூ வச்சு, சப்போஸ் இப்போ வந்து வேல்யூ வந்து +15 அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கும். 0னாலும் 1ன்னு எடுத்துக்கும். மைனஸ் இல்லை எந்த வேல்யூ வந்தாலும் வந்து என்ன பண்ணும், அது 0ன்னு எடுத்துக்கும். எதுக்காக இது மாதிரி பண்றோம்? ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது அதனுடைய நேம்ல வர மாதிரி இட் வில் ஆக்டிவேட் ஒரு டெசிஷன் கேட் மாதிரி. உங்களுடைய ப்ரீவியஸ் இசட் அவுட்புட்டை எடுத்துட்டு சம்மேஷன் ஃபங்க்ஷன்ல வர அவுட்புட்டை ராவா இருக்க நம்பரை வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு நான் லீனியரா ஆக்கும். நான் லீனியர்னா ஒரு ஃப்ளெக்சிபிளா ஆக்குனாதான் நம்மளால ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட் லைனா நம்மளால டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு கிராஃப்ல காமிச்ச மாதிரி நமக்கு சில காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இமேஜ் ரெகனைசன், ஸ்பீச், டிரான்ஸ்லேஷன், எல்லா அட்வான்ஸ்டு இதுக்குமே நமக்கு வந்து நான் லீனியாரிட்டி வேணும். ஓகேவா? ஸோ நான் லீனியாரிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 or 0க்கு நியூட்ரலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வெரி காமன். இது இல்லாமல் எந்த ஒரு நியூரல் நெட்வொர்க்கும் நம்மளுடைய டீப் லேர்னிங் ஃபார்முலாவும் இருக்காது. பட் பர்டிகுலராக பெர்செப்ட்ரானுக்கு நம்ம என்ன பார்த்தோம், எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. tan h, ரெல்யூ, ஓகே, சிக்மாய்ட், அது மாதிரி நிறைய ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இதுக்கு பர்டிகுலராக பெர்செப்ட்ரானுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம்? குயிக்கா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம் பெர்செப்ட்ரானுக்கு? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுல, நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்றேன். ஆக்சுவலி நீங்க அட்லீஸ்ட் அதை பார்த்தாவது சொல்லலாம் ரீட் பண்ணி. ஸ்டெப் ஃபங்க்ஷன் மேம். வெரி குட். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ பெர்செப்ட்ரானுக்கு வந்து நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஸ்டெப் மாதிரி நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ற ஸ்டெப்ஸ் மாதிரியே எக்ஸாக்டா இருக்கும். ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்? இதுதானே ஸ்டெப் இல்லையா? ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறோம், அப்படியே லீனியரா அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒன்று ஏதாவது ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும் ஒரு டைம்ல, எஸ் ஆர் நோ. அதாவது அண்டு அப்ளை பண்ணலாம், இல்லை ஆர் அப்ளை பண்ணலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துலாம் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ இட் வில் டேக் ஒன்லி சிங்கிள் அவுட்புட். ஸோ இதனால தான் என்ன இதனுடைய டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்த்தோம். லிமிடேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பெர்செப்ட்ரான் மாடலோட லிமிடேஷனே இது வந்து ஒன்லி ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எய்தர் எஸ் ஆர் நோ, அதாவது அண்டார் கண்டிஷன் மட்டும்தான் யூஸ் பண்றோங்கிறதுனால இதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன லிமிடேஷன்ஸ்?
என்ன லிமிடேஷன்ஸ்? இதால என்ன ஹேண்டில் பண்ண முடியும்? ஒன்லி லீனியரா செப்பரேட் பண்ணுது. ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா இந்தாண்ட ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ், இந்தாண்ட ஒரு ஐட்டம் கிளாசிஃபை பண்றோம். இந்தாண்ட இந்த இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து கார் இமேஜஸ், இதெல்லாம் பைக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்க்கு இது வந்து இந்த பெர்செப்ட்ரான் யூசிங் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஒர்க் ஃபார் லீனியர்லி செப்பரபிள் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஆர்கிடெக்சர். ஆனா சப்போஸ் இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்னது? இது லீனியரா நான் லீனியரா? லீனியருங்கிறது என்னது? ஸ்ட்ரைட் கோடு தான் லீனியர். மீதி இருக்கிறது எல்லாமே நான் லீனியர். ஒரு ரவுண்டா இருக்கலாம், பேரபோலிக்கா இருக்கலாம், இந்த மாதிரி இப்படி இப்படி கர்வா இருக்கலாம். இது எல்லாமே நான் லீனியர். ஆனா நான் லீனியருக்கு இந்த பெர்செப்ட்ரான் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இட் ஃபெயில்ஸ் ஆன் டேட்டா செட்ஸ் தட் ஆர் நாட் லீனியர்லி செப்பரபிள். இட் மீனிங் அப்படின்னா இட் கேன் ஒன்லி கேப்சர் simple patterns and struggles with more complex relationships in the data. ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இதனுடைய லிமிடேஷன்ஸ் வந்து லீனியர்லி செப்பரபிள். இதற்கு யூஸ் பண்ற ஸ்டெப் ஃபங்க்ஷன், சாரி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னது? ஸ்டெப் ஃபங்க்ஷன். கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ உங்க அவுட்புட் எப்படி வரும்? ப்ரீவியஸ் வர சம்மேஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் அப்படின்னா இது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். போஸ்ட் ஆக்டிவேஷன் உங்களுக்கு வேல்யூ எய்தர் 0 ஆர் 1, எப்பயுமே பைனரி வேல்யூவா வரும். ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்ல லீனியரா வரும். அதுதான் நம்மளோட லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ஓவரால் ஃபார்முலா. ஸோ சம்மேஷன் ஈக்குவல் டு I1 to n weight into multiplied by input value plus adding the bias, the constant value as 1. நம்ம இதை எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோன்னே வெயிட்டேஜும் பயஸும் கம்மியா எடுத்துட்டு ரேண்டம் வேல்யூவா எடுத்துட்டு அந்த ரேண்டம் வேல்யூ வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணுவோம். அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இப் ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வெயிட்டும் பயஸும் அப்டேட் பண்ணாம அப்படியே வச்சுக்குவோம். இல்ல நமக்கு ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் கரெக்டா இன்கரெக்டா வருது அப்படிங்கும் போது திருப்பி என்ன பண்ணுவோம்? இந்த வெயிட்டை வந்து வெயிட்டையும் பயஸையும் மாத்திக்கிட்டே இருப்போம். இன்க்ரீஸ் த வெயிட்ஸ். ஓகே, அந்த கேஸ்ல அவுட்புட் லோ ஆயிடும். வெயிட்டை டிக்ரீஸ் பண்ணும்போது அவுட்புட் வந்து ஹை ஆயிடும். ஸோ இது யூ ஹாவ் டு பிளே அரவுண்ட் வித் த வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ இதை மாற்றி மாற்றி பண்ணும்போது இந்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரசி கரெக்டாக வருது, எரர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிங்கும்போது யூ கேன் ஸ்டாப் த ட்ரைனிங் ப்ராசஸ். ஸோ எல்லாமே ஐட்ரேஷன்ஸில் போகும். இதுதான் ஹை லெவல். இதுதான் நான் உங்களுக்கு வந்து கேகிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். எவ்வளோ பேர் பண்ணீங்க? இதில் யாராவது ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணலனா இன்னைக்கு சேர்த்து இது பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் எடுக்கிற கிளாஸும் இந்த பெர்செப்ட்ரானும் முடிச்சிட்டிங்கன்னா தான் நம்ம டக்குன்னு அடுத்த கிளாஸ் போக ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், பேசிக்ஸு. ஓகே, பட் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு அல்காரிதமும் நீங்கள் வந்து பேஸ்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதில் நம்ம பெர்செப்ட்ரான்ங்கிற ஒரு நியூரல் நெட்வொர்க் பார்த்தோம். பெர்செப்ட்ரான்ங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர். இன்புட் வரும், வெயிட்டேஜை ஆட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை சம்மேஷன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம், அவுட்புட் வருது. we are applying a ஸ்டெப் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஆனால் இதோட லிமிடேஷன்ஸ் என்ன பார்த்தோம் பெர்செப்ட்ரான்ல? குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்தோம்? பெர்செப்ட்ரானோட லிமிடேஷன்ஸ் என்ன? ஒன்லி என்ன கீவேர்டு? யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்களே. பெர்செப்ட்ரான் எந்த இதுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகும்?
ஒன்லி ஃபார் எவ்வளவு நேரம் பேசுறேன், அட்லீஸ்ட் ஒரு கேட்கறதுக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல மேம் தெரியலன்னு சொன்னாவது நான் சொல்லுவேன் திருப்பி. சாட்லயாவது போடுங்க. பெர்செப்ட்ரானோட லிமிடேஷன்ஸ் என்னது? நான் லீனியர் டேட்டாக்கு ஒர்க் ஆகுமா பெர்செப்ட்ரான்? இல்ல மேம், வரட்டும். அது லீனியர் மட்டும்தான் வரட்டும். கரெக்ட். ஸோ அப்போ லீனியருக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், நான் லீனியருக்கு ஒர்க் ஆகாது. மோர் ஓவர் இதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி மெட்டிகேட் பண்ணி நம்ம அடுத்த லெவல் இதை அட்ரஸ் பண்ணி பார்க்க போற அல்காரிதம் தான் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ நம்ம பெர்செப்ட்ரான்ங்கிறது ஒரு சிங்கிள் லேயர். இப்போ நம்ம பார்க்க போறது மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், எம்எல்பின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்செப்ட்ரானோட லிமிடேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இட் கேன் ஒன்லி சால்வ் லீனியர்லி செப்பரபிள் ப்ராப்ளம். ஆனால் எனக்கு வந்து ஐ நீட் டு சால்வ் ஆல்சோ த நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஆர் ப்ராப்ளம், இதை வந்து நம்ம சிங்கிள் பெர்செப்ட்ரான்ல பண்ண முடியாது. சிங்கிள் பெர்செப்ட்ரான் என்ன பண்ணும்? ஒன்லி அண்டு இல்லைன்னா ஆர் பண்ணும். எக்ஸ்ஆர்ங்கிறது என்னது? காம்பினேஷன். எக்ஸ்ஆர்ங்கிறது என்னது? எக்ஸ்ஆர் நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ஆர் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து நம்மளால சிங்கிள் பெர்செப்ட்ரான்ல சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, சொல்யூஷன் என்னன்னா, ஆஸ் பார்ட் ஆஃப் த மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் ஹிடன் லேயரை ஆட் பண்றோம். ஹிடன் லேயர்ஸ்ங்கிறது இன் பிட்வீன் யுவர் இன்புட் அண்ட் அவுட்புட் லேயர். அது நம்ம பிரெயின்ல எப்படி ஒரு மல்டிபிள் லேயர்ஸ்குள்ள நம்ம ஒரு இன்புட் பாஸ் ஆகி ஃபைனலா ஒரு டெசிஷன் எடுக்கிறோமோ, அது மாதிரி இதுலயும் நம்ம நிறைய ஹிடன் லேயர்ஸ் ஆட் பண்றோம். ஸோ ஹிடன் லேயர் ஆட் பண்ணும்போது இட் வில் லேர்ன் தி நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரிஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பெர்செப்ட்ரான் சிங்கிள் லேயர், அதுல ஹிடன் லேயர் எதுவுமே இருக்காது. அதால லீனியர் ப்ராப்ளம்ல மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும், நான் லீனியர் பண்ண முடியாது. மோரோவர் இது வந்து எக்ஸ்ஆர் ப்ராப்ளம் வெறும் சிங்கிளா ஆர் அண்டு மட்டும்தான் பெர்செப்ட்ரான்ல சால்வ் பண்ண முடியும். ஸோ சொல்யூஷன் இஸ் வி ஆர் ஆடிங் ஏ ஹிடன் லேயர்ஸ் டு சால்வ் தி நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரிஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பெர்செப்ட்ரான் என்ன பண்ணும்? ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரான் ஒன்று ஆர் ஆர் கண்டிஷன் இல்லைன்னா அண்டு. ஆனா எக்ஸ்ஆர் பண்ணுமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. இதால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்று ஆர் பண்ணலாம், அன் பண்ணலாம், எக்ஸ்ஆர் அதால பண்ண முடியாது. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு தான் we are introducing a multi-layer perceptron. என்னது? மல்டி-லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ இப்போ வந்து இது ஒரு எக்ஸ்ஆர் கண்டிஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அண்டு பிளஸ் ஆர் ரெண்டுத்தையுமே இது வந்து ஒரே டைம்ல எக்ஸ்ஆர் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் வருது, எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். ஸோ இட் கேன் ஹேண்டில் போத் அண்டு ஆர். கிரீன் வந்து ஆர், ரெட் வந்து அன்கண்டிஷன். ஓகே, இட் கேன் சால்வ் போத் தி எக்ஸ் அண்ட் ஆர். ஆனால் பெர்செப்ட்ரான்ல என்ன பண்ணும்? எய்தர் இது மட்டும் பண்ணும், அண்டு மட்டும் பண்ணும், ஆர் மட்டும் பண்ணும், இல்லாட்டி அன்கண்டிஷன் மட்டும் பண்ணும். இதுல வந்து உங்களுக்கு அண்ட் ஆர் போத் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணும். இது எப்படி பண்ணுவோம்? இதுல எகைன் நிறைய டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் இது என்னது? ஃபீட் ஃபார்வர்ட். ஸோ எய்தர் நீங்க வந்து டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் சைடு, அதாவது எந்த டைரக்ஷன்லனா ஒரு ஹிடன் லேயர்ஸ் உங்களுடைய ட்ரைனிங் அல்காரிதம் வந்து இப்படி டுவர்ட்ஸ் இந்த சைடு ஃபார்வர்டா இப்படி ட்ரெயின் பண்ணிட்டே போகலாம். இது வந்து ஃபீட் ஃபார்வர்ட் எஃப்எஃப்என். ஓகேவா? ஃபார்வர்டில் போகிறது. சப்போஸ் சில அல்காரிதம் எப்படி பண்ணலாம்னா பேக்வேர்டும் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ எய்தர் இட் கேன் பி எ ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க், எஃப்எஃப்என்என். ஸோ என்னன்னாவே என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்? நியூரல் நெட்வொர்க். இப்போ நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வெறும் சிங்கிள் நியூரான் நெட்வொர்க், அதுதான் பெர்செப்ட்ரான். இப்போ நம்ம ஹிடன் லேயரை இன்க்ளூட் பண்ணி இதை ஒரு மல்டி லேயர் பெர்செப்ட்ரானா மாத்துறோம் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப்
லீனியாரிட்டி நான் லீனியருக்கும் ஹேண்டில் பண்ணணும். இது இந்த ஹிடன் லேயர் ஆட் பண்றோம். இந்த ஹிடன் லேயரை வந்து நடுவில் ஆட் பண்ற ஹிடன் லேயர் வந்து ஃபார்வர்டா ப்ராசஸ் பண்ணுமா இல்ல பேக்வேர்டா வரணுமாங்கிறதுக்கு பொறுத்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கும்? ஒரு நியூரல் நெட்வொர்க்ல இன்புட் லேயர் இருக்கும், ஒன் ஆர் மோர் ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். போன கேஸ்ல வந்து பெர்செப்ட்ரான்ல ஹிடன் லேயரே கிடையாது. இன்புட் பயஸ் எல்லாம் ஆட் பண்ணி வெயிட்டேஜ் இது பண்ணி சம் பண்ணி ஃபைனலா அவுட்புட் வந்துருச்சு. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம், எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டெப் ஃபங்க்ஷன். இப்போ இங்க வந்து சின்ஸ் we are adding hidden layers, நம்மளுடைய அவுட்புட் வந்து நான் லீனியரா இருந்தாலும் it can handle it. Connections exists only between neurons from one layer to the next. So feed forward. ஒரு லேயர்ல இருந்து அடுத்த லேயருக்கு கனெக்ஷன் அப்படியே எக்ஸிட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இன்டர் கனெக்டடா இருக்கும். இட்ஸ் a special case of FFNN with non-linear activation functions in all layers. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இன்புட் லேயர் எத்தனை இருக்கலாம்? மேபி இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 2 இருக்குன்னு வச்சுக்கோம். X1ங்கிறது ஒரு இன்புட், X1 ஒரு இன்புட், X2 ஒரு இன்புட். ஸோ இது மாதிரி நீங்க Xn வரைக்கும் யூ கேன் கீப் ஆன் கிவிங் மல்டிபிள் இன்புட்ஸ். n வந்து இட் கேன் கோ டில் எனி வேல்யூ. ஓகேவா? ஸோ இன்புட் கொடுக்குறோம். இந்த இன்புட் என்ன பண்ணுது? இட்ஸ் பாசிங் த்ரூ ஹிடன் லேயர். இந்த இடத்துல ஹிடன் லேயர் எங்க இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஹிடன் லேயர். இந்த ஹிடன் லேயருக்குள்ள போய் அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த வர அவுட்புட்டை திருப்பி என்ன பண்றோம்? ஃபைனல் சம்மேஷன். கரெக்டா? இதுதான் அந்த நம்ம ஃபைனலா சம் பண்றது. முடி வளர்ந்துட்டு இருக்கு. இல்ல போட்டு மியூட்ல போங்க, பேசலனா இது ப்ளீஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ X1 X2 இன்புட்டை வந்து நீங்க கொடுக்குறீங்க. இது வந்து டைரக்டா அவுட்புட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹிடன் லேயர், இந்த லேயருக்கு பேர் தான் ஹிடன் லேயர். இப்போ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹிடன் லேயர் இருக்கு. இது மாதிரி நீங்க எத்தனை ஹிடன் லேயர் வேணாலும் வச்சுக்கலாம். 1 2 3 மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் இட் கேன் ஃபார்வர்ட். ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம பாஸ் பண்ற இன்புட் பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ் கொடுக்கறது வந்து ஒவ்வொரு லேயர்லயும் சம் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணி அடுத்த லேயருக்கு பாஸ் பண்ணும். ஸோ அந்த லேயர்ல வர அவுட்புட் திருப்பி வந்து அடுத்த லேயருக்கு பாஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு லேயர்லயும் அதனுடைய வெயிட்டேஜ் எல்லாத்தையும் சம் பண்ணி we are adding sending it to the we are feeding it forward. அதனால தான் இது ஃபீட் ஃபார்வர்ட். அடுத்தடுத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல வர ஒரு அவுட்புட் வேல்யூ வரும், அதை வந்து அடுத்ததுக்கு போகும்போது இன்னொரு அவுட்புட் மாறும், அடுத்தது போகும்போது கடைசியா வந்து இது மாதிரி அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்க்கு போக 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 மாறிக்கிட்டே ஆகி கடைசியா வந்து you will get a output of y1 y2 which means non-linear decision making நம்ம பண்ண போறோம். ஓகேவா? பெர்செப்ட்ரான்ல வந்து இந்த லேயரே இருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர்ல வந்து there is no hidden layer. X1 X2 based on the weightage உங்களுக்கு டைரக்டா அவுட்புட் இந்த சம்மேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிடுவோம், ஆக்டிவேட் பண்ணிட்டு அவுட்புட் வந்துடுச்சு. பட் நவ் we are adding a hidden layer. இது எல்லாமே கனெக்டடா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி கனெக்டட். நம்ம என்ன அட்வான்ஸ்ட் எல்லாம் போகும்போது இந்த இதுலலாம் ஒரு இதை மிஸ் பண்ணிட்டு பண்ணுவோம், கனெக்ட் பண்ணாம ரேண்டமா ஒரு இதை டிராப் பண்ணிட்டு பண்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டா நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு மாடல் அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்? இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒன்னோட கனெக்ட் ஆயிருக்கு. இட்ஸ் இன்டர் கனெக்டட், ஃபுல்லி கனெக்டட் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டென்ஸ் லேயர் என்ன சொல்லுவோம்?
டென்ஸ் லேயர் ஃபுல்லி கனெக்டட் டு த ப்ரீவியஸ் லேயர். அப்படி டென்ஸாக இருக்கும். நம்ம பிரெயின்ல எப்படி நியூரான்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடா, ஒரு நம்ம ஏற்கனவே நடந்த ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது, படிச்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு கனெக்டடான ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுன்னா, ஒரு டென்ஸ் லேயர் ஃபுல்லி கனெக்டட் ப்ரீவியஸ் லேயர். முன்னாடி வர இன்புட் அவுட்புட்டை வச்சு அடுத்ததுக்கு பாஸ் பண்ணி அது ஒரு டெசிஷன் எடுக்கும், திருப்பி இது மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த இதுக்கு பேர் தான் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். இதுல இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு நியூரானும் ஃபுல்லி கனெக்டட் டு அனதர் நியூரான்ஸ் இந்த நெக்ஸ்ட் லேயர். இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா டென்ஸ் லேயர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டென்ஸ் லேயர் இஸ் நத்திங் பட் ஃபுல்லி கனெக்டட் டு த ப்ரீவியஸ் லேயர்ஸ். இப்போ இதை நம்ம இன்னும் ஒரு ப்ளோன் அப் பெர்சனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்புட் இருக்கு x1 x2 to neuron 3 in next layer. ஸோ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் 1 வந்து x1க்கும், வெயிட்டேஜ் 2 x2க்கும், அதே மாதிரி வெயிட்டேஜ் 3, 3 வெயிட்டேஜ் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் இன்புட் 2, இன்புட் எத்தனை இருக்கு? 2 இன்புட்ஸ் x1 and x2. ஆனா நம்ம வெயிட்டேஜ் எத்தனை கொடுக்குறோம்? 3 வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஸோ வெயிட்டேஜ் வந்து there are 3 வெயிட்டேஜஸ். அந்த 3 டைரக்டா கொடுக்காம காம்பினேஷனா கொடுக்குறோம், இன்டர் கனெக்டடா. ஃபர்ஸ்ட் இன்புட் 1ஐயும் வெயிட்டேஜ் 1ஐயும் கொடுக்குறோம். இன்புட் பாருங்க, இங்க இது 1, இன்புட் 1. அடுத்தது இன்புட் 2ஐயும் வெயிட்டேஜ் 1ஐயும் கொடுக்குறோம். இந்த காம்பினேஷன் புரியுதா? இன்புட் வந்து 2, நம்ம கொடுக்குற வெயிட்டேஜ் என்னது? 1. அடுத்தது காம்பினேஷன் பாருங்க, இன்புட் 2, ஓகே, வெயிட்டேஜ் என்ன இருக்கு? வெயிட்டேஜ் 2 மாத்திக்கிறோம் இப்ப. ஸோ இது இன்புட்டும் 2, வெயிட்டேஜும் 2 இந்த சினாரியோ. அடுத்த சினாரியோ புதுசு, 3வது வெயிட்டேஜை வந்து இன்புட் 1ஓட ஆட் பண்றோம், மீன் மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி இன்புட் 2வை வெயிட்டேஜ் 3ஓட பண்றோம். ஸோ தெர் ஆர் 3 வெயிட்ஸ் அண்ட் 2 இன்புட்ஸ். இது கிராஸ் ப்ராடக்ட் மாதிரி. கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது? 2 கிராஸ் 3 என்ன வரும்? எத்தனை காம்பினேஷன் வரும்? 6 காம்பினேஷன்ஸ் வருமா? அதுதான் இங்க காமிச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6. இதே சிம்பிளா இருக்கு. இதே இன்புட் வந்து ஒரு 5 6 10 100ன்னு போகும்போது 100 மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ், இதெல்லாம் ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்டடா போய் காம்ப்ளெக்ஸா உள்ள வந்து கடைசியா நமக்கு டெசிஷன் வரும். யோசிச்சு பாருங்க, இது நம்ம ஒரு 2 இன்புட்டுக்கே இவ்வளோ ஒரு கிராஸ் ப்ராடக்டா நமக்கு இத்தனை காம்பினேஷன் போகுதுன்னா, ChatGPT மாதிரி நம்ம அட்வான்ஸ்டு இதுலலாம் பில்லியன் பராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட்டேஜ் போடும், ஒவ்வொரு காம்பினேஷன்ல வந்து அனலைஸ் பண்ணி கடைசியா நமக்கு வருது. ஸோ இதுதான் பேசிக் ஸ்டஃப். ஸோ இன்புட் இஸ் இன்டர்கனெக்டட் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜஸ். இதனுடைய அவுட்புட் வந்து அடுத்த லெவலுக்கு பாஸ் ஆகுது. இதுக்கு என்ன லேயர்னு சொன்னோம்? இதுக்கு என்ன சொன்னோம்? இந்த இதுக்கு ஹிடன் லேயர் ஆர் இன்னொரு நேம் என்ன சொன்னேன்? இதெல்லாம் இப்படி இன்டர் கனெக்டடா இருக்குல்ல, இதுக்கு என்ன பேரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். இப்பதான் நான் சொன்னேன். இதெல்லாம் பார்க்க எப்படி எப்படி இருக்கு? இந்த ஹிடன் லேயர்ஸ்லாம் எப்படி இன்டர் கனெக்டடா இருக்கிறது? என்ன ஃபார்ம்ல இருக்கு? வாட் இஸ் இட்ஸ் அதர் வே கால்ட்? கிராஸ். இல்ல, கிராஸ் வந்து நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா அந்த கிராஸ் ப்ராடக்ட் எத்தனை காம்பினேஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக. இந்த லேயருக்கு பேர் என்னது? இது டென்ஸா இருக்கா? ஓகே, ஸோ திஸ் கால்ட் டென்ஸ் லேயர். இதெல்லாம் இன்டர் கனெக்டடா அப்படி மாத்தி மாத்தி ஒரு இன்புட் அடுத்தது அவுட்புட் பண்ணாலும் இது இட்ஸ் கால்ட் டென்ஸ் லேயர். ஓகே, ஸோ ஹிடன் லேயர்ல வந்து இப்போ 3 யூனிட்ஸ் வருது.
என்ன வருது 1 2 3 இன்புட் 2 கொடுக்குறீங்க, வெயிட்டேஜ் 3 கொடுக்குறோம். இப்போ அவுட்புட் வந்து 3 வருது இன் பிட்வீன் ஹிடட் லேயர். ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும் O1 2, இது ஒரு அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3. திருப்பி என்ன பண்றோம் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ இதுல வர சம்மேஷன் இந்த வெயிட்டேஜை மல்டிப்ளை பண்ணி வரத அடுத்தது அப்படியே நம்ம அவுட்புட்டா கொடுக்காம இன்னொரு லேயர் பாஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன பண்றீங்க, இங்க ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. ஸோ என்ன பண்ணுவோம், அதே காம்பினேஷன் வர அவுட்புட் 1 வாட் யூ ஆர் டூயிங், we are considering the weightage for weightage 1. அதே மாதிரி எல்லா காம்பினேஷனும் அவுட்புட் 1 வெயிட்டேஜ் 2, அவுட்புட் 1 வெயிட்டேஜ் 3, அப்படியே ஒவ்வொரு காம்பினேஷனும் போடும்போது திருப்பி உங்களுக்கு கடைசியா அடுத்த லேயருக்கு வந்து யூ வில் கெட் எ ஃபைனல் சம்மேஷன். இதுக்கு ஒரே ஒரு லேயருங்கிறனால அவுட்புட் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த 3 வெயிட்டேஜ் ஆட் பண்ணுறோம். from neuron 2 in previous layer உங்க hidden லேயருக்கு வேல்யூ வருது, அவுட்புட் வருது. இந்த அவுட்புட்டை திருப்பி வெயிட்டேஜ் ஆட் பண்ணி you are getting a final output layer 3. ஓகேவா? இதுல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் என்ன ஆயிடுது, 2 ஆயிடுது. இங்க பாத்தீங்கன்னா 2 வந்துருது, 1 or 2. So you will get 2 outputs, y1 and y2. ஸோ இதுல ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதுலயும் அப்ளை பண்றோம். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் பாஸோடைய ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வர அவுட்புட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ வந்து n1ல இருந்து n வரைக்கும் இருக்கலாம், இந்த வேல்யூ எனிதிங். ஓகேவா? ஸோ எப்படி காம்பினேஷன் போகும், ஜேங்கிறது வெயிட்டேஜோடைய வேல்யூ. சப்போஸ் வெயிட்டேஜ் 3 வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா இங்க பாத்தீங்கன்னா 1 1 2 3 3 வெயிட்டேஜ், அதுதான் ஜே. ஸோ வெயிட்டேஜையும் இட் கேன் பி லைக் 3 4 5. சப்போஸ் 5னா என்ன பண்ணும், ஜே வேல்யூ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3 4, அது மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் இந்த ஐயோட என் வேல்யூயோட மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து நம்மளோட இதை இன்புட்டில் x1 இங்கே இருக்கிறதா இன்புட் வேல்யூ. ஸோ இந்த காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் லேயருடைய அவுட்புட் வரும். இந்த லேயர் தான் ஹிடன் லேயர், ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர். அடுத்தது வர அவுட்புட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப், எல்லா இடத்துலையும் எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் கொடுத்தா என்ன மீனிங், யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். போன நம்ம இதில் பேசிக்ஸ் எல்லாத்துலேயும் எஃப் ஆஃப்னா கொடுத்தா என்ன மீனிங், இது என்ன பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப்ங்கிறது, வாட் டஸ் இட் மீன்? ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எஃப் ஆஃப் பண்றோம், அப்படியே சம்மேஷன் பண்ணாம we are also doing the f of. What does it mean? யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், டீக்கா சொல்லுங்க. இது சம்மேஷன் நமக்கு தெரியும், இசட் ரைட்டா. இந்த எஃப்ங்கிறது என்னது, இதான் ஒரு மெயின் ஃபங்க்ஷனா நான் சொன்னேன், நம்ம பெர்செப்ட்ரானுக்கும் பார்த்தோம் கடைசியா. வெரி குட், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ எதுக்காக ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லும், ஃபைனல் அவுட்புட் வேல்யூஸை எப்படி ட்ரீட் பண்ணோம், எந்த வேல்யூ வந்தா எந்த இது யூஸ் பண்ணோம், 0 1 வந்தா 1 எடுத்துக்கும், அதர்வைஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது 0வா கன்சிடர் பண்ணி. 0 1 வந்தாவா இல்ல 0 அண்ட் கிரேட்டர் தென் 1 வந்தாவா? 0 and positive values. வெரி குட். ஸோ 0 அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்தா 1 எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு 0ன்னு எடுத்துக்கும். ஸோ அந்த வேலையை பண்ணுறவங்க தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பெர்செப்ட்ரான்ல பார்த்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இனிமேல் நம்ம பார்க்க போறது டிஃப்ரெண்டான ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது இந்த இது மல்டி லேயருக்கு, அது வந்து வெறும் அண்ட் ஆர் கண்டிஷனுக்கு மட்டும்தான் ஸ்டெப். அது எய்தர் 0 or 1 பைனரியா இருக்கும். நமக்கு வந்து நான் லீனியருக்கு இன்னும் நமக்கு இன்னும்
ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கறதுனால நம்ம டிஃப்ரெண்டா tan h ஓகேவா சிக்மாய்டு ரெலு அதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். இப்பொழுதுக்கு இந்த போனதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நம்பர் 1 என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பெர்செப்ட்ரானுக்கும் இதுக்கும் ரெண்டு மூணு டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தப்பானாலும் பரவாயில்ல ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம நார்மலா பார்த்த பெர்செப்ட்ரானுக்கும் இப்ப பார்த்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் அதாவது மல்டி லேயர் பெர்செப்ட்ரானுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க. பர்செப்ட்ரான்ல வந்து பயாஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகும். இங்க அது இல்ல, அவுட்புட் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க மேம். நெக்ஸ்ட் அதுல ஸ்டெப் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இதுல வந்து எஃப் ஆஃப் என் இருக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஓகே வேற என்ன மெயினா டிஃபரன்ஸ்? இந்த ஹிடன் லேயர் இருந்துச்சானா உங்களுடைய பெர்செப்ட்ரான்ல? ஹிடன் லேயர் இதுல இருந்துச்சா? ஓகே வெரி குட். ஸோ இதுதான் கீ டிஃபரன்ஸ். இதுல ஹிடன் லேயர்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா அதுலயும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதுல ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கடைசியா ஒரே ஒரு அவுட்புட்டுங்கறனால யூஸ் பண்ணிட்டோம். இதுல வந்து ஒவ்வொரு லேயருக்கும் யூஸ் பண்ணணும். ஹிடன் லேயர் 2ல பாத்தீங்கன்னா இதுல இது சப்போஸ் நான் இன்னொரு ஹிடன் லேயர் ஆட் பண்ணேன்னா அதுக்கும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு ஹிடன் லேயருக்கும் வி ஆர் அப்ளைங் ஏ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் இந்த எஃப் ஆஃப்னு அர்த்தம். பெர்செப்ட்ரானையும் நம்ம எஃப் ஆஃப் தான் சொன்னோம், ஏன்னா அது வந்து ஜென்ரல் டேர்ம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது. ஓகே பட் இதுல ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். இதுலயும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், அடுத்தது ஒரு அவுட்புட்டுக்கு முன்னாடியும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்றோம். ஓகே புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ யார் யாரெல்லாம் வந்து ஒரு டீப் லேர்னிங் சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஸோ இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? இன்புட் கொடுக்குறோம். இன்புட் என்னென்ன கொடுக்குறோம்? இன்புட்டுங்கிறது நத்திங் பட் ஃபீச்சர்ஸ். எதெல்லாம் பேஸ் பண்ணி எந்தெந்த டேட்டா பாயிண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி நான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியுமோ அதுதான் இன்புட்ஸ். X1ங்கிறது என்னது? மினிட்ஸ் அட்டெண்டட். அவங்க வந்து கிளாஸை இப்போ நீங்கள் உங்க சுச்சுவேஷனே எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் டீப் லேர்னிங் சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்றோம். அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதை பொறுத்து இருக்கு. ஸோ எவ்வளோ கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் ரெக்கார்டிங்கை பார்க்கணும். ரெக்கார்டிங்கை பார்த்தாலும் நமக்கு லைவ் செஷன் அட்டென்ட் பண்ற மாதிரி வராது, நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அந்த ஃப்ளோ மிஸ் பண்ணிடுவோம். அடுத்து ரெண்டாவது டேட்டா பாயிண்ட் என்னது? ஒர்க் ஃப்ளோஸ் பில்டு. நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்றேன், இந்த இது பண்ணிட்டு வாங்க, கேகல்ல இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்றீங்களோ பண்ணி ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் இன்புட்டா எடுத்துக்கிறேன் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. நீங்க பாஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா ப்ராபபிலிட்டி. அப்ப என்ன பண்றோம்? X1 இஸ் மினிட்ஸ் அட்டெண்டட் அண்ட் X2ங்கிறது ஒர்க் ஃப்ளோ பில்டு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் இன்புட்டா கொடுத்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? இது வந்து நான் எவ்வளோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம், மினிட்ஸ் அட்டெண்டட். ஓகே இது வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, பில் பண்றது, எவ்வளோ டோட்டலா ஒர்க் ஃப்ளோ பில் பண்றீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்புட்டா கொடுக்குறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்றோம்? வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஒரு வெயிட்டேஜ், இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ வருது. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இதுல ஒரு அவுட்புட் வேல்யூ வருது. இதை வந்து நீங்க எஃப் ஆஃப் ஒன்னுங்கும் போது என்ன பண்றோம்? இங்க ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். இங்க அப்ளை பண்ற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் tan h. ஸோ இதை நான் அடுத்த கிளாஸ்ல கவர் பண்றேன். tan h
இப்போ வர அவுட்புட் ஒரு வேல்யூ வருது, இதுக்கு ஒரு வேல்யூ வருது, இதுக்கு வருது. இது என்ன வச்சுக்கலாம்? O1 வச்சுக்கலாம். இது O2. இந்த லேயருக்கு பேர் என்னது? இதுதான் ஹிடன் லேயர். கரெக்டா? இந்த ஹிடன் லேயர்லயும் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். இது வர அவுட்புட்டை திருப்பி வந்து பாஸ் பண்ணி இதுக்கு ஒரு அவுட்புட், இதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். ஸோ இங்க ஒரு வேற டிஃப்ரெண்டான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம், சிக்மாய்டு. ஓகே, நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ கடைசியா வரதான் உங்களுடைய ஆக்சுவல் அவுட்புட். திஸ் இஸ் நத்திங் பட் the output or otherwise the probability that a person whether pass or not, அந்த சர்டிஃபிகேஷனை பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறேன்? அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறேன்னா, இல்லை அவங்க ஒர்க் பண்ணி பார்க்குறாங்கல்ல, ஒர்க் ஃப்ளோ பில்டு, அதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேனா? இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து X1க்கு ஒரு கம்மியான வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு இதை ஆக்டிவேட் பண்ணுறேன். அதே மாதிரி பில் பண்ணுறதுக்கும் ஒரு 1.141 அது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். அடுத்தது திருப்பி மாத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு கொஞ்சம் அதிக வெயிட்டேஜும், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தாங்களுக்கு ஒரு அதிக வெயிட்டேஜ். பேசிக்லி இதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஏன்னா நான் பண்ணி பார்த்தா, பில் பண்ணி பார்த்தா மட்டும்தான் யூ வில் லேர்ன் மோர்ங்கிறது. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் பத்தாது, ஐ எம் கிவிங் மோர் வெயிட்டேஜ். ஸோ மாடல் வந்து இதுதான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதனுடைய இது வந்து ஹிடன் லேயருக்கு பாஸ் பண்ணி திருப்பி வர அவுட்புட்டை எகெயின் யூ ஆர் சென்டிங் இட் டு தி அனதர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். ஸோ ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுது? அவுட்புட்டு வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்க, லெஸ் தேன் 0.5 அப்படிங்கும்போது அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ அவங்க பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லை ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இது ஒரு ரொம்ப பேசிக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரியல் டைம்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல என்ன வருது மாடல்ல பாருங்க. இதுல மினிட்ஸ் அட்டெண்டட் பாஸ்ட் சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் பாஸ் பண்ணுது. இது லீனியரா இருக்கா நான் லீனியரா இருக்கா அந்த வேல்யூ? டக்குன்னு இதையாவது சொல்லுங்க பார்க்கலாம். லீனியரா இருக்கா நான் லீனியரா இருக்கா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதை பிரிக்க முடியுமா முடியாதா? நான் லீனியர் மேம். வெரி குட். ஸோ லீனியர்னா அப்படி எக்ஸாக்டா நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டேன்னா அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் பாஸ் பண்ண பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணாது வரணும். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியல, நான் லீனியரா இருக்கு. ஸோ நம்பர் 1, நம்ம ஏன் பெர்செப்ட்ரான் போல அட்வான்ஸ்டு மல்டிலேயர் போனோங்கிறதுக்கு இது ஒரு ரீசன். இட்ஸ் எ நான் லீனியர் வேல்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வேல்யூலாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இது ஒரு நான் லீனியரா வருது. எக்ஸாக்டா என்னால செப்பரேட் பண்ண முடியாம I'm just using it in a non-linear fashion. So இது passed, இது didn't pass. So minutes attended, அவங்க கிளாஸ் எவ்வளோ அட்டென்ட் பண்ணாங்க? 170. ஒர்க் ஃப்ளோ பில் பண்ணது 8. இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து 0.5க்கு மேலே இருந்ததுன்னா விச் மீன்ஸ் 50%. பேசிக்லி 0.5 above அப்படிங்கிறது 50% மேலே இருக்குன்னா அவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இது மினிட்ஸ் அட்டெண்டட், ஒர்க் ஃப்ளோ, இது பில்டு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்?
போன கிளாஸ்ல பெர்செப்ட்ரான் பார்த்தோம். பெர்செப்ட்ரான் ஆர் எனி நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஹியூமன் பிரெயின். இதுல ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் பெர்செப்ட்ரான். ஒரே ஒரு லேயர் தான். எக்ஸ்1 கொடுக்குறோம், வெயிட்டேஜ் கொடுக்குறோம், சம் பண்றோம், ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம், அவுட்புட் வந்துருச்சு. பட் this will not work for non-linear. லீனியருக்கு மட்டும்தான் ஒரு சிங்கிள் கோட் போட்டு நான் லைன் போட்டு செப்பரேட் பண்றது மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான்-linearக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நவ் ஐ எம் இன்ட்ரடியூசிங் மல்டிலேயர் பெர்செப்ட்ரான். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம்? பை ஆடிங் ஏ அடிஷ்னல் ஹிடன் லேயர். இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஹிடன் லேயர் ஆட் பண்றோம். அதையும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு ஆக்டிவேட் பண்றோம். அகைன் வி கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஃபைனல் அவுட்புட் வருது. Now we are saying whether it's a probability decision வந்து நம்ம சொல்றோம் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ இது வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இந்த ஹிடன் லேயர் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல போகும். வர அவுட்புட்டை திருப்பி பாஸ் பண்றோம். அது அப்படியே போயிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸ்க்குலாம் பேரு ஹிடன் லேயர். இந்த செட்டப் இன்டர் கனெக்டடா இருக்க செட்டப்க்கு பேரு டென்ஸ் லேயர்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன். ஸோ தட் வி கேன் find the probability based on the non-linear separation. நான் உங்களுக்கு எல்லாமே ஒரே கூகுள் லிங்க்ல தான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, ஒரே பிபிடி. நீங்க திருப்பி அதே பிபிடியே நீங்க தனித்தனியா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட் லிங்க் அனுப்ப தேவையில்லை. லாஸ்ட் டைம் அனுப்பின லிங்க்லேயே ஐ எம் ஜஸ்ட் கீப் ஆடிங் அட் த எண்டு. ஓகேவா? ஸோ அதையே ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி மிஸ் பண்ண அந்த பெர்செப்ட்ரான் கேகிள் ஒர்க் ஃப்ரேம் இது எக்ஸாம்பிள் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு மல்டிலேயருக்கு ஃபர்ஸ்ட் மெயினா வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணிடலாம். அது ரொம்ப முக்கியம். டிஃப்ரெண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டு இந்த மல்டிலேயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பைத்தான் வச்சு எப்படி பண்றது. உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு பைடார்ச் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பெர்செப்ட்ரான்லாம் குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது வரைக்கும் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா திருப்பி பார்த்துட்டு ரெக்கார்டிங்ஸோ இல்லை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? எதாவது டவுட் இல்லையா? ஓகே, ஸோ வி ஆர் டன் ஃபார் டுடே செஷன். நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நான் உங்களுக்கு லிங்கை திருப்பி அனுப்புகிறேன். இந்த பிபிடி எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சரி. வீடியோ ஆன் பண்ணுறீங்களா? டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம்.